everyone, இன்னைக்கு நம்ம VIP to banker sessionல இங்கிலீஷ்ல phrasal or idiom replacement பார்க்க போறோம். and நம்ம token mock YouTube channel subscribe பண்ணலனா subscribe பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா இப்பவே மறக்காம லைக் பண்ணுங்க and உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. and நம்ம token mock Telegram groupல இதுவரை நீங்க ஆட் ஆகல அப்படினா ஆட் ஆகிக்கோங்க. 3 groups இருக்கு. then if you are interested subscribe to Unacademy plus top educators top batches கொடுத்துட்டு இருக்காங்க. May 12th ல இருந்து நிறைய நியூ batches ஸ்டார்ட் ஆகுது. ரெஃபர் பண்ணிக்கோங்க. Then Unacademy combat test பத்தி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். India's biggest scholarship test every Sunday 10 AM நடக்குது. நம்ம நரேஷ் சரோட நரேஷ் 10 அப்படிங்கற கோட் யூஸ் பண்ணி enroll பண்ணிக்கோங்க. இதான் நம்ம subscription plan ரெஃபர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. Then இன்னைக்கு நம்ம word of the day என்ன பார்க்க போறோம் அப்படினா நீங்க கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க இந்த வேர்ட், சோ நான் இந்த வேர்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். embarrassing. embarrassing அப்படினா என்னன்னா making you feel uncomfortable or shy or awkward feel பண்றோம் அப்படிலாம் சொல்லுவோம்ல, awkward அந்த மாதிரி making you feel uncomfortable or shy or awkward, அதுதான் embarrassing அப்படினு சொல்வாங்க. பாருங்க இந்த இமேஜ்ல ஒருத்தர் வந்துட்டு ரொம்ப ஷையா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு லேடி ரொம்ப uncomfortable-ஆ awkward-ஆ ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படினு நினைக்கிறேன். இந்த இமேஜ் கண்டிப்பா உங்களுக்கு embarrassing அப்படினா ஞாபகம் வந்துறணும். கண்டிப்பா மறக்க மாட்டீங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். He seems to enjoy embarrassing me in public. பப்ளிக்ல என்ன அசிங்கம் படுத்தி பார்க்கிறதுல அவருக்கு ஒரு சந்தோஷம் அப்படினு சொல்றாங்க. கரெக்ட்டா? He seems to enjoy embarrassing me in public. பப்ளிக்ல என்ன அசிங்கப்படுத்துறதுல அவருக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி இந்த சென்டென்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம செஷனுக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம phrasal verb and idiom பார்க்க போறோம். அது எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் தான் கேட்பாங்க. ஸோ அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ phrasal verb எப்படி இருக்கும் அப்படின்னா verb ப்ளஸ் ப்ரிப்போசிஷன் இருக்கலாம், அல்லது verb ப்ளஸ் adverb இருக்கலாம், அல்லது verb ப்ளஸ் adverb ப்ளஸ் ப்ரிப்போசிஷனாக இருக்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் இந்த சைட் கொடுத்துருக்கோம். set in அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்டார்ட் அப்படின்னு அர்த்தம். set அப்படின்றது வேர்டு, verb, in அப்படின்றது ப்ரிப்போசிஷன். தென் set up அப்படின்னா என்னது establish அப்படின்னு மீனிங். தென் put up with அப்படின்னா என்ன மீனிங் tolerate அப்படின்னு மீனிங். then idiom அப்படின்றது என்ன அப்படின்னா like an expression whose meaning is different from the meanings of the individual words in it. group of words இருக்க போது அந்த group of words வந்துட்டு அந்த வேர்டோட மீனிங்க்கும் as a total as a whole அது தர மீனிங்க்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதான் idiom. phrases is also வந்துட்டு phrase வந்துட்டு idiomல ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லலாம், idiom வந்துட்டு phrasesல ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். group of words இருக்கும், அந்த வேர்ட்ஸோட மீனிங்க்கும் ஆக்சுவல் மீனிங்க்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். group of words அப்படின்னா idiom இந்த ஃபார்ம்லலாம் இருந்துச்சு அப்படின்னா அது phrases அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நமக்கு பேங்க் எக்ஸாம்ஸில் என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், for some people writing verse is as duck takes to water. writing verse ஒரு சில பீப்புளுக்கு verses ரைட் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னா as duck takes to water அப்படின்ற மாதிரி இருக்குது, வாத்து தண்ணிக்கு கூட்டிட்டு போகிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு டைரக்ட் மீனிங்காக வந்துட்டு ஆன்சர் இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். லைக் டேக்கிங் த டக் டு வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ட் மீனிங்காக இருக்காது, அப்போ இது கிடையாது. லைக் பர்ஸ்டிங் அவுட் சடன்லி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கும் கொஞ்சம் irrelevant-ஆக இருக்குது. ஸோ இது வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. லைக் ட்ராப்பிங் த டக் இன் தி வாட்டர், இதுக்குமே சம்மந்தம் கிடையாது. லைக் இவங்க சொல்கிறது டக் வந்துட்டு நம்மளை வாட்டருக்கு கூட்டிகிட்டு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, வாட்டரில் டக்கை ட்ராப் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியே சொல்லியிருக்காங்க. இதுக்கும் சம்மந்தம் இல்லை, ஸோ இதுவும் வராது. தென் லைக் ஈஸிலி அண்ட் நேச்சுரலி ஸ்பீக்கிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரைட் ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் டி தான். அதாவது டக் வந்துட்டு எப்போவுமே இதில் இருக்கும், வாட்டரில் இருக்கும். கரெக்டாக? ஸோ டக் வாட்டரை தேடி போயிட்டே இருக்குமா. ஸோ ஈஸியாக வந்துட்டு நம்ம டக்கு பின்னாடி போகணும் அப்படின்னா வாட்டரை கண்டுபிடிச்சிடலாம். அது வந்துட்டு ஒரு நேச்சுரல் திங். ஸோ அதை தான் இங்கே இன்டைரக்டாக மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ லைக் ஈஸிலி அண்ட் நேச்சுரலி ஸ்பீக்கிங். ஓகே, அடுத்த கொஷின் போகலாம். He made my day by telling me how important I was to him அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே the whole phrases அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. இப்போது
he made my day by telling me how important I was to him அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன மீனிங்கு? ஒரு பையன் வந்துட்டு சொல்கிறாங்க, ஹீன்றது ஒரு பையனை டினோட் பண்ணுது. அந்த பையன் சொல்கிறாங்க, he made my day அப்படிலாம் சொல்லுவோம்ல. அப்படி எப்போ சொல்லுவோம்? நம்ம ஒரு ஸ்பெஷலான டேவை தான் வந்துட்டு சொல்லுவோம். கரெக்டாக he made my day அப்படின்னா என்ன மீனிங்? அந்த அவர் தான் வந்துட்டு இந்த டேவை ரொம்ப ஸ்பெஷல் ஆக்குனாங்க, தட் பர்சன் தான் என்னோட இந்த டேவை ரொம்ப ஸ்பெஷல் ஆக்குனாங்க அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக நம்ம ஸ்டேட்டஸ்லாம் கூட போடுவோம், he made my day அப்படின்னு சொல்லிட்டு she made my day, அந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஸ்டேட்டஸ் போடுவோம்ல பர்த்டே அன்னைக்கெலாம். ஸோ அந்த டேவை ஸ்பெஷல் ஆக்குனது அந்த he அப்படின்ற அந்த பர்சன். எப்படி அந்த பர்சன் வந்துட்டு ஸ்பெஷல் ஆக்குனாங்க அப்படின்னா, அந்த பர்சன் வந்துட்டு அவங்கக்கிட்ட சொல்லியிருக்காங்க. என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். how important I was to him. இவங்க வந்துட்டு அந்த பர்சனுக்கு என்ன எப்படி இம்பார்ட்டன்ட், எவ்வளோ முக்கியமானவங்க அப்படின்றத அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது மூலியமாக அவங்களுக்கு வந்துட்டு அந்த டே ரொம்ப ஸ்பெஷல் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே ஒரு பர்சன் இருக்காங்க, இங்கே ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ஹீன்றது இவங்களை இண்டிகேட் பண்ணுது. I was to him அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, அந்த ஐ வந்துட்டு இவங்களை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ஐன்ற பர்சன் தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? he made my day telling me how important I was to him. இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பர்சன் உங்ககிட்ட வந்துட்டு சொல்லியிருக்காங்க, நீங்கள் எந்த அளவுக்கு எங்களுக்கு முக்கியம் தெரியுமா அப்படின்ற மாதிரி அது இதுன்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே இந்த பர்சன் ரொம்ப இறங்கி இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் வந்துட்டு ரொம்ப இறங்கி போய் உருகி போய் he made my day அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போ இது வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் மீனிங் தருது, பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. அப்போது ஆன்சரும் பாசிட்டிவாக தான் இருக்கணும். gave me a great pleasure. pleasure அப்படின்ற வேர்ட் நிறைய இடத்துல பார்த்துருப்போம். அதுக்கு கரெக்டான மீனிங் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. pleasure அப்படின்னா ஹாப்பி, சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு மீனிங். ஓகே, ஹாப்பி அண்ட் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். ஸோ இது பாசிட்டிவாக தான் இருக்குது. கரெக்டாக he gave me great pleasure, great happy, great satisfied. ஸோ இது பாசிட்டிவாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் displeased me. displease அப்படின்னா என்னென்னா annoy, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு, இரிட்டேட் பண்ணிவிட்டு, தொந்தரவு பண்ணிவிட்டு அந்த மாதிரி இருக்கிறது தான் displeasedன்னு சொல்லுவாங்க. ஸோ இது நெகட்டிவான ஒரு மீனிங் தருது. ஸோ இது வராது. தென் spoiled my day, இதுக்கும் அதுக்கும் அப்படியே கான்ட்ராஸ்டாக இருக்குது. ஸோ இதுவும் வராது. made me resentful. resentful அப்படின்னாலும் என்ன அப்படின்னா ஒரு மாதிரி ரொம்ப ஆங்க்ரி பண்ணிடுறது, ரொம்ப அப்செட் பண்ணி ரொம்ப கோபப்படுத்திடுறத resentful அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் நெகட்டிவாக இருக்குது, இதுவும் வராது. அப்போ ஒன்லி பாசிபிலிட்டி என்னது? ஆப்ஷன் ஏ, gave me great pleasure. Then next question போகலாம். he made away with 10,000 rupees in the course of 3 months அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 3 மாதத்தில் 10,000 rupees-ஐ அவங்க ஏதோ பண்ணியிருக்காங்க அந்த பர்சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மேட் அவே வித் அப்படின்னோடனே நமக்கு என்ன தோணிடும்? ஏர்ன்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஏர்ன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பிக் பண்ணிடுவோம். பட் த ஆன்சர் இஸ் ஸ்குவாண்டர்ட். ஏர்ன்ட் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், சம்பாதிக்கிறது. ரேன் அவே வித் அப்படின்னாலும் தெரியும் உங்களுக்கு, எடுத்துகிட்டு ஓடிடுறது. பட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா 3 months-ல் 10,000 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒன்று செலவு பண்ணியிருக்கணும், அல்லது சேவ் பண்ணியிருக்கணும், அல்லது ஏர்ன் பண்ணியிருக்கணும், ஏதோ ஒன்று தான் பண்ணியிருக்கணும். 3 மாதமாக அவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்களா? கிடையாது. ஸோ இது வரவே வராதுன்னு எலிமினேட் பண்ணிடலாம். தென் சேவ்னா உங்களுக்கு தெரியும். ஸ்குவாண்டர்ட் அப்படின்னா என்னென்னா ஸ்பெண்ட் பண்ணுறது. அதுவும் என்ன மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்னா மிஸ்பெண்ட் பண்ணுறது. செலவு பண்ண தெரியாமல் செலவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் மிஸ்பெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மிஸ்பெண்ட் பண்ணிடுறது. ஸோ 3 மாதத்தில் 10,000 rupees-ஐ தண்ட செலவு பண்ணிட்டாரு அப்படின்றது தான் இங்கே சொல்ல வராங்க. அதான் மேட் அவே வித் அப்படின்னா ஸ்குவாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் தெரிஞ்சுக்கோங்க இதை. தென் அடுத்து போகலாம். The students of that group have assured their project guide that they will all work against the clock அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மலாம் சொல்லுவோம்ல, ப்ராஜெக்ட் கைட்டை போயிட்டு கடைசி நேரத்தில் போயிட்டு சார் கண்டிப்பாக நான் டைமுக்குள்ளே முடிச்சிருவேன் சார் அப்படின்னு சொல்லி அஷூரன்ஸ் கொடுத்துட்டு வருவோம்ல, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒர்க் வைல் கீப்பிங் பேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேஷன்ஸ்க்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஒர்க் வித் விகர் டு ஃபினிஷ் இன் லிமிட்டட் டைம். விகர் அப்படின்னா என்னென்னா லைக் ஒரு ஃபிசிக்கல் ஆஸ் வெல் அஸ் ஒரு ஹெல்த்தியாக வந்துட்டு ஒர்க் பண்ணுவோம் டைம்குள்ளே முடிக்கிறதுக்காக.
work with enthusiasm பற்றி இங்கே பேசுகிறாங்களா கிடையாது. work hard to go against the time. இங்கே ஆக்சுவலி against the clock அப்படின்னு கொடுத்துருக்காங்க. against the clock அப்படின்னா உடனே against the time அந்த மாதிரி மீனிங் வந்துட்டு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இது கரெக்டான மீனிங் கிடையாது. இந்த idiom and phraseஸ்க்கு கரெக்டான மீனிங் இது கிடையாது. என்ன அப்படின்னா work with vigor to finish in limited time. ப்ராஜெக்ட் கைட்டை நம்ம என்ன சொல்லுவோம், டைமுக்குள்ளே நாங்கள் ப்ராஜெக்ட் வச்சுருவோம், எப்படியாச்சும் ஒர்க் பண்ணி டைமுக்குள்ளே நாங்கள் ப்ராஜெக்ட் வச்சுருவோம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஒர்க் அகெயின்ஸ்ட் த டைம் அப்படின்னா இரவு பகலாக உழைச்சி வைப்போம் அப்படின்ற மீனிங். பட் இங்கே வந்துட்டு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நாங்கள் கண்டிப்பாக முடிச்சிருவோம், கொடுத்த டைமுக்குள்ளே நாங்கள் கண்டிப்பாக முடிச்சிருவோம், அதை தான் சொல்ல வராங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. தென் அடுத்து டு லெட் ஆஃப் ஸ்டீம் மை ஃப்ரெண்ட் ஸ்டார்டட் மர்மரிங்னா எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு மாதிரி முணங்குறது புழம்புறது, அதை தான் மர்மரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, லெட் ஆஃப் ஸ்டீம் அப்படின்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டு ரிலீஸ் ஹிஸ் டென்ஷன், டு ஷோ ஹிஸ் அப்ரூவலை ஷோ பண்ணுறதுக்கு மர்மர் பண்ணுவோமா, கண்டிப்பாக கிடையாது. டு ஷோ ஹிஸ் டிஸ்ப்ளஷர்னா என்னன்னு பார்த்தோம், ஒரு மாதிரி அனாய் அந்த மாதிரி விஷயத்தை தான் வந்துட்டு டிஸ்ப்ளஷர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அனாயிங் இரிட்டேட்டாக இருக்கிறது அதை தான் டிஸ்ப்ளஷர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, இப்போ மூணுமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் இருக்குது. இது மட்டும் பாசிட்டிவாக இருந்துச்சு, ஸோ ஈஸியாக எலிமினேட் பண்ணியாச்சு. இது மூணுமே நெகட்டிவாக இருக்குது. என்ன வரும் அப்படின்னா கரெக்டான ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, டு ஷோ ஹிஸ் ஆங்கர். லைக் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்களேன், ஒரு கோபத்தெல்லாம் வந்துட்டு நம்ம அப்படியே அடக்கி வச்சுருப்போம், அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு மாதிரி பொங்கி எழுவோம், கரெக்டாக? ஸோ அவங்க கோவத்தை வெளிப்படுத்தும் விதமாக அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, முணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் இட்லி சட்டியில் வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்டீமெல்லாம் வந்துட்டு அப்படியே அடைச்சி போட்டு வச்சுருப்போம், திறந்தோடனே குப்புன்னு ஸ்டீம் அடிக்குள்ளே ஆவி அடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ குப்புன்னு அடிக்குள்ள அந்த மாதிரி கோவத்தை அடக்கி வச்சு விட்டாச்சு. ஸோ லெட் ஆஃப் ஸ்டீம் அப்படின்னா டு ஷோ ஹிஸ் ஆங்கர் அப்படின்னு மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்க்கலாம். I tried to feel his pulse on the issue but in vain. vainக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்லெஸ், வர்த்லெஸ் அந்த மாதிரி. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இஷ்யூவில் அவங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அது யூஸ்லெஸ்ஸாக போச்சு, அவங்களால தெரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சென்டென்ஸ் ரீட் பண்ணுன்னு நமக்கு புரியுது. இப்போ ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஆர்கியூ வித் ஹிம் வருமா, வராது. கைட் ஹிம் வருமா, வராது. என்லைட்டன் ஹிம் அப்படின்னா ஒரு மாதிரி நாலேஜ் வந்துட்டு கெயின் பண்ணுறது அந்த மாதிரி வந்துடும். ஸோ ஐ ட்ரை டு நாலேஜ் ஹிம் ஆன் தி இஷ்யூ, அதுக்கும் நாலேஜுக்கும் சம்மந்தம் இல்லை, ஸோ இதுவும் வராது. ஸோ ஃபைண்ட் ஹிஸ் வியூ தான் கரெக்டான ஆன்சர். இது நமக்கு ரீட் பண்ணாலே புரிஞ்சிடுது, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஃபார் திஸ் ஆக்ட் ஆஃப் இன்டிஃப்ரென்ஸ் அப்படின்னா என்னென்னா லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதை தான் வந்துட்டு நம்ம இன்டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஹீ வில் பி டேக்கன் டு டாஸ்க் பை த அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் வந்துட்டு ஒரு மாதிரி அலட்சியமாக இருந்திருக்காரு. தமிழில் சொல்லணும் அப்படின்னா இன்டிஃப்ரென்ஸ் வந்துட்டு அலட்சியம்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அவர் வந்துட்டு ரொம்ப அலட்சியமாக இருந்திருக்காரு. அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அத்தாரிட்டி வந்துட்டு ஏதோ அவரை பண்ணுறாங்க, அதுக்கு தான் இந்த ஃப்ரேஸை கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்றது தான் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கணும். ஸோ அலட்சியமாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி ஏதோ நெகட்டிவாக பண்ணுவாங்க. ஸோ பாசிட்டிவாக இருக்கிறத வந்துட்டு எலிமினேட் பண்ணிடலாம். செகண்ட் ஒன் ரிவார்டட் கொடுத்துருக்காங்க, வராது. ஃபோர்த் ஒன் இன்ட்ரெஸ்டட் வித் அன் அஃபீஷியல் ஜாப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறது, ஒரு புது அஃபீஷியல் ஜாபை வந்துட்டு அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்கிற மாதிரி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு பாசிட்டிவாக வந்திருக்கு, ஸோ இதுவும் வராது. தென் சி ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஹீ வில் டெண்டர் ஹிஸ் ரிசைனேஷன் டு த அத்தாரிட்டி. அவர் அலட்சியமாக இருந்திருக்காரு, அதுக்கு அந்த அத்தாரிட்டி ஏதோ பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் நமக்கு புரியுது. பட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, அவரே போய் ரிசைனேஷன் அவங்க கிட்ட அத்தாரிட்டி கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டூதின்னு சொல்லியிருக்காங்க. லைக் சென்டென்ஸே மாற்றின மாதிரி இருக்கா. ஸோ இதுவும் வராது. ஸோ ஒன்லி பாசிபிலிட்டி என்னது, ஆப்ஷன் ஏ. ரைட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். என்ன சொல்லியிருக்காங்க, ஹீ வில் கெட் அன் அஃபீஷியல் ரீப்ரிமாண்ட் ஃப்ரம் தி அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீப்ரிமாண்ட் அப்படின்னா என்னென்னா அஃபீஷியலாக அவங்களோட டிஸ்அப்ரூவலை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. நீங்கள் பண்ணது தவறு, நீங்கள் பண்ணது வந்துட்டு ஒரு குற்றம் அப்படின்றத வந்துட்டு அஃபீஷியலாக அவங்களுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, அதை தான் ரிப்ரிமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாம்.
you need to have something up your sleeve if the present plan does not work. இது நமக்கு பார்த்தாலே புரியுது. நம்ம கிட்ட இருக்க present plan work ஆகல அப்படின்னா நம்ம கிட்ட என்ன இருக்கணும், கையில வந்துட்டு something கையில இருக்கணும் ஆல்டர்னேட்டா ஒர்க் பண்ண அப்படின்ற மாதிரி புரிஞ்சிடுது. பார்க்கலாம். ஆப்ஷன் have some honest means கிடையாது. have some hidden sources of money, மணி பற்றி சொல்லவே இல்லை. have a secret pocket in the sleeve, ஸ்லீவ்னா ஸ்லீவை தான் சொல்ல வராங்கன்னு மீனிங் கிடையாது. then have an alternative plan, இதை தான் நம்ம தேடிட்டு இருந்தது. ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் போகலாம். the new manager ruled the roost to everyone அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ruled the roost அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ruled அப்படின்னா என்னது, ஆள்றது அந்த மாதிரி சொல்லுவோமா. ஸோ அந்த மீனிங் கிட்ட வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்க்கலாம். ரஷ்டு த்ரூ ஒர்க் பற்றி எதுவுமே சொல்லலை. அதாவது வந்துட்டு வேலை பண்ணுன்னு ரஷ் பண்ணுறாங்களா அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தெரில. அதுக்கு ரோஸ்ட் அப்படின்னு வந்திருந்தா கூட வறுத்தெடுக்கிறாரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு கூட வச்சுருக்கலாம். பட் இட்ஸ் நாட் அ ரோஸ்ட், இட்ஸ் ரூஸ்ட். ஸோ பி வராது. அடுத்து காட் பெய்ட் வெரி ஹேண்ட்ஸம்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் நல்ல சம்பளம் வாங்குறாரு அப்படின்ற மாதிரி அது மீன் பண்ணுதா, அதுவும் கிடையாது. தென் கிரியேட்டட் குட் இம்ப்ரெஷன், அவர் வந்துட்டு நல்ல இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணியிருக்க மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்களா அப்படின்னா தெரியல. இங்கே பார்ப்போம். ஏல என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸைஸ்டு அத்தாரிட்டி அப்படின்றது ரூலிங் பவர், அத்தாரிட்டி பவர். ஸோ அது கொஞ்சம் ரிலவெண்ட்டாக இருக்கா. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ரூல் த ரூஸ்ட் அப்படின்னா என்னென்னா அத்தாரிட்டி, அந்த பவர்ஃபுல் நேச்சர், எல்லாருக்கும் ஒரு ஹெட்டாக இருப்பாங்கல்ல, அதுதான் வந்துட்டு ரூல் தி ரூஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, தெரிஞ்சுக்கோங்க. தென் அடுத்த கொஷின் போகலாம். we must work with all our might and main, otherwise we cannot succeed அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நமக்கு ரீட் பண்ணாலே புரியுது. we must work hard, otherwise we cannot succeed அப்படின்றது தான் இங்கே சொல்ல வராங்க. கரெக்டாக. இப்போ ட்ரஸ்ட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, நல்ல கடின உழைக்கணும் அப்படின்றத சொல்ல வராங்க. ஸோ ட்ரஸ்ட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, யூனிட்டிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. எக்ஸப்ஷனல் ஸ்கில், நம்மளோட எக்ஸப்ஷனல் ஸ்கில்லெல்லாம் போட்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வராங்களா, கிடையாது. நம்மளோட ஃபுல் எஃபர்ட், ஃபுல் ஃபோர்ஸ் கொடுத்து ஒர்க் பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் சக்ஸஸ் அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஒன். இப்போ இது உங்களுக்கான ப்ராக்டிஸ் கொஷின். கமெண்ட்டில் உங்களோட ஆன்சர் வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த கிளாஸ் பற்றின உங்களோட ஃபீட்பேக் அண்ட் சஜஷனையும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொல்லி இந்த மாதிரி ஒவ்வொரு வேர்டுக்கும் டீட்டெயில்டாக மீனிங் சொல்லி டீட்டெயிலாக அனாலிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றின உங்கள் ஃபீட்பேக் அண்ட் சஜஷனை கமெண்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் idioms அண்ட் phrases கேட்டிருந்தீங்க. ஸோ எவ்வளோ பேருக்கு idioms அண்ட் phrases வேணும் அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தட் we can add idioms and phrases also in our daily class. Like word of the day அப்புறம் idioms கூட ஒன்று பார்க்கலாம். Thanks for watching. Keep supporting.